சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 20/12/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசுவரிடம் மார்கழி மாதம் 5ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா அமாவாசை திதி காலை 7:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து வளர்பிறை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா மூலம் நட்சத்திரம் இரவு 1:19 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பூராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு கண்டம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா நாகவம் அப்படிங்கிற ஒரு கரணம் காலையில 7:13 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து கிம்ஸ் நுகனம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார். ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றும் நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது என்பதுதான் அதற்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:29 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:43 சந்திர அஸ்தமனம் என்பது மாலை 6:05 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:47 முதல் காலை 6:30 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:18 முதல் பகல் 10:42 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:30 முதல் 2:54 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:29 முதல் 7:53 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:42 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:29 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அருந்திவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இது ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல்னு தான் சொல்லணும். ஒவ்வொரு சனிக்கிழமையினாலுமே நம்ம மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா, அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா குளிரிலும் வியர்ப்பது எதனால் அப்படிங்கிறதுக்காக பார்க்க போறோம். நிறைய பேர் சொல்லுவா தெரியுமா, சார் மார்கழி மாச குளிர் ஆனாலும் எனக்கு வேர்க்குது, இது போக நான் ஏசியிலே தான் சார் இருக்கேன், ஏசியில இருந்தா கூட எனக்கு வேர்க்கிறது, எதனால், இதற்கு ஜாதகம் காரணமா அப்படிங்கிறது தான் அவர்களுடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. நிறைய பேர் இதை கேட்கவும் செஞ்சிருக்கா. இது போக நம்மளே கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா, நமக்கே கூட திடீர்னு ஒரு பயம் வர்றதுன்னு சொன்னா அந்த பயத்தின் காரணமாக கூட அப்படியே வேத்து ஊத்து அப்படியே குப்புன்னு சொல்லிட்டு, இதை நம்ம நிறைய இந்த கிரைம் நாவல்லாம் படிக்கும் போது கூட பார்க்கலாம். குளிரிலும் அவளுக்கு மிகவும் வியர்த்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிரைம் நாவல்லாம் இந்த நாவலாசிரியர் எழுதியிருப்பார். அப்படி ஒரு குளிரான இடத்துல கூட வேர்க்கிறதுன்னு சொன்னா அதற்கு ஜாதகம் காரணமான்னு கேட்டா நிச்சயமாக அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். வியர்வை அப்படின்னு வந்துட்டாலே அங்க பார்த்தோம்னா ஜாதகத்திலே சனி சந்திரன் காம்பினேஷன் அப்படிங்கிறது பிரதானமான இடத்தினை பிடித்திருக்கும். சரி, எல்லாருக்கும் தானே வேர்க்குது, அது என்ன சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறவளுக்கு மட்டும்தான் வேர்க்குமான்னு பார்த்தா எல்லோருக்கும் வேர்க்கிறதுங்கிறது ஒரு நார்மலா வியர்வை என்பது வருவது வேறு. ஆனால் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வியர்வைங்கிறது வரும் தெரியுமா, அந்த மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஒரு வியர்வை இருக்கிறதுன்னு சொன்னா அவர்களுக்கு நிச்சயமாக ஜாதகத்திலே சந்திரன் சனி இணைவு என்பது இருக்கும். அதிலும் குறிப்பா 5ஆம் பாவகத்திலே சந்திரனும் சனியும் இணைந்திருந்தால், 5ஆம் பாவகம் என்பது சிந்தனையை குறிக்கும். அதாவது இவர்களுடைய சிந்தனையில பார்த்தோம்னா எப்பயுமே பார்த்தோம்னா ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது இருக்கும். வருமுன் காப்போம்ங்கிற பேர்ல என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தோம்னா பின்னாடியே வர வேண்டியதை முன்னாடியே நம்ம ப்ரிகாஷனா நான் யோசிச்சு வச்சுக்கிறேங்கிற மாதிரி நிறைய அந்த யோசித்து கொண்டே இருக்கிறார்கள். பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் ரொம்பவே வேர்த்து கொண்டிருக்கும். பொதுவாக அலுவலகத்திலேயே ஒரு பணி செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லும் பொழுது அது
ஏசி ஹாலாக இருந்தாலும் சரி, மற்றவர்களுக்கெல்லாம் குளிரும், ஆனா இவங்களுக்கு மட்டும் பார்த்தா வேர்க்கும், எனக்கு தலையெல்லாம் அப்படியே வேர்த்திருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதற்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்தோம்னா, அவருடைய ஜாதகத்திலே இந்த சனி சந்திரன் ஆனவர்கள் ஒரே டிகிரியில பயணித்துட்டு இருக்கிறது கூட இருக்கலாம். அதே மாதிரி இந்த சனி சந்திரன் சேர்க்கை இருப்பவர்களுக்கு உடம்புலேயே குப்புன்னு வேர்த்துன்னு இருக்கும், எல்லாருக்கும் சில்லுன்னு இருக்கும், ஆனா இவர்களுக்கு மட்டும் அந்த அளவிற்கு வேர்க்கும் தெரியுமா. இப்ப நம்ம அப்படியே இந்த பயம்ங்கிற கான்செப்டை கூட எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு பயத்தின் காரணமாக என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பயத்தின் காரணமா குப்புன்னு வேத்துரும் அப்படின்னு சொல்லுவா தெரியுமா. ஒரு சில பேர் பார்த்தோம்னா பயத்திலே சிறுநீர் கழித்தார்கள் சொல்லுவா. பயத்துல சிறுநீர் கழிச்சிடலாம் அப்படின்னு சொன்னா அது பார்த்தோம்னா 8ஆம் பாவகத்திலே சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்கும். அந்த பயத்தின் காரணமாக இவர்கள் சிறுநீற்றினை கழித்து விடுவார்கள். நம்ம சொன்னோலே இந்த சந்திரன் சனி சேர்க்கை இருக்க அவர்களுக்கு அந்த சனி திசை என்பது ஆரம்பிக்கும் பொழுது அவர்களையும் அறியாமல் சிறுநீர் அடக்கக்கூடியது அவர்களால் அடக்கவே முடியாது. திடீர்னு ஒரு உணர்வு வரும் பொழுது அந்த ஒரு க்ஷணத்திலேயே அந்த சிறுநீரை உடனடியாக கழித்து விட வேண்டும் என்பது போல ஒரு சில அந்த உணர்வுகள் என்பது அவர்களுக்கு உள்ளாக தோன்றிவிடும். அதற்கு காரணம் இந்த சனி சந்திரன் காம்பினேஷன் தான். சிறுநீர் என்பதும் அது கழிவுதான், வியர்வை என்பதும் அது கழிவுதான். வியர்வை அப்படிங்கிறது எடுத்துட்டோம்னா அது தோள்களின் வழியாக கடத்தப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். இதற்கு காம்பினேஷன் பார்த்தோம்னா சனி சந்திரன் காம்பினேஷன் தான். அவர்களுடைய ஜாதகத்திலே சனியும் சந்திரனும் ஒன்றாக இணைந்து எந்த பாவகத்திலே இருக்கிறார்களோ அதற்கேற்றால் போல் அவருடைய உடம்பிலிருந்து வியர்வை துளிகள் என்பது வெளிப்படும். லக்ன பாவகத்திலேயே சந்திரனும் சனியும் ஒன்றாக இணைந்திருந்த, அதாவது லக்ன புள்ளி விழுந்த அந்த டிகிரி ஆகட்டும், சந்திரன் இருக்கக்கூடிய பாகையாகட்டும், சனி இருக்கக்கூடிய பாகையாகட்டும், இவை அனைத்தும் ஒன்றாக இருந்ததே ஆனால் நிச்சயமாக அவர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வை என்பது வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அதனால இவங்களை அடிக்கடி தண்ணி குடிச்சுட்டே இருப்பா. அந்த தண்ணி குடிச்சுட்டே இருப்பதன் மூலமாகத்தான் அவர்களால அந்த டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகாம இவர்களால தடுக்க முடியும்னு சொல்றோம். ஆக குளிரிலும் ஒருவருக்கு வியர்க்கிறது, அது மார்கழி பனியிலும் வியர்க்கிறது, ஏசியிலும் வியர்க்கிறதுன்னு சொன்னா அவர்கள் ஓவர் திங்கிங், அதிகப்படியாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ ஒரு பயத்தின் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அவர்கள் சதா சர்வகாலமும் சிந்தித்து கொண்டே இருப்பார்கள் என்பதையும் புரிந்து கொள்ளலாம். ஜோதிடவியலை பொறுத்தவரை சனி சந்திரன் காம்பினேஷன் என்பது அவர்களுடைய ஜாதகத்திலே இருக்கிறது. சனி சந்திரன்கிற கிரகம்தான் இணையுங்கிற அவசியம் இல்லை. ஒரு சந்திரனானவர் சனியினுடைய சாரத்தை பெற்றிருக்கிறான்னு சொன்னா பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்து சனியினுடைய தாக்கமும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர்களுக்கு நிச்சயமாக குளிரிலும் வேர்க்கத்தான் செய்யும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.